ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே தாராளமாக கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் தாளிச்சிட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே 3 தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி புளி கரைசல் கம்மியாக சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு காரக்குழம்பு வைக்க போகிறேன். இந்த டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தக்காளி வதங்கி வர்றதுக்குள்ளே நம்ம குழம்பு கரைசல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் 100 கிராம் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். 100 கிராம் அளவுக்கு செஞ்சோன்னா எனக்கு காலையிலைக்கும் மத்தியானமும் தாராளமாக வந்து வந்துடும். இப்போ பாருங்கள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு அது கூடவே இப்போ புளி கரைசல் வந்து சேர்த்துக்கலாம். புளி ஃபஸ்ட்டு ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். சுடு தண்ணியில் வந்து நீங்கள் ஊற வைக்கும்போது வேகமாகவே ஊறி வந்துடும். இப்போ புளி கரைசல் வந்து ஒரு நல்ல வடிகட்டியில் வடித்து எடுத்துட்டோன்னா அதில் வண்டு ஏதாச்சும் இருந்தாலும் நமக்கு மேலேயே வந்து நின்றும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே வதக்கி செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா உப்பு போட்டுட்டு வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். காய்கறிக்கும் தேவையான உப்பு சேர்த்துட்டு குழம்பு கரைசல் வந்து ஊற்றிட்டு கொதிக்க வச்சு இறக்குறோன்னா சூப்பரான கத்திரிக்காய் புளிக்குழம்பு என்னோடய ஸ்டைலில் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துகிட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வரமிளகாய் தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அவரைக்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சக்தி சாம்பார் தூள் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி இந்த மாதிரி தெளித்து வேக வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பூ வந்து துருவி போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான அவரைக்காய் பொரியல் வந்து ரெடி. சாம்பார் பொடி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி செஞ்சேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குழம்பு பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு பாத்திரத்துலேயும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பு வந்து நம்ம கரைச்சி ஊற்றின பாத்திரத்துலேயே குழம்பு வந்து எடுத்து வச்சுட்டேன். அவரைக்காய் பொரியலே தனியாக ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு வாங்க இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஒரு தட்டில் வந்து சாப்பாடு போட்டுக்கலாம். சாப்பாடு போட்டுட்டு அவரைக்காய் பொரியல், அது கூடவே குழம்பு, ரசம், இதுதான் இன்றைக்கான லஞ்ச் மெனு. இந்த லஞ்ச் காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.